ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய கொடூரமான தாக்குதல் மாநில சுற்றுலாத்துறையை பெரிதும் பாதித்துள்ளது. இந்த தாக்குதலில் 26 பேர் உயிரிழந்ததை தொடர்ந்து ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் பயந்து மாநிலத்தை விட்டு வெளியேறி வருகின்றனர். இதுகுறித்து காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா வருத்தம் தெரிவித்துள்ளார். அவர் கூறுகையில், பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு எங்கள் விருந்தினர்கள் பள்ளத்தாக்கை விட்டு வெளியேறுவதை பார்ப்பது வேதனை அளிக்கிறது. அவர்கள் ஏன் வெளியேறுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்கிறோம். ஸ்ரீநகர் ஜம்மு இடையேயான தேசிய நெடுஞ்சாலை தற்போது ஒரு வழி போக்குவரத்திற்கு திறக்கப்பட்டுள்ளது. சிக்கி தவிக்கும் சுற்றுலா வாகனங்களுக்கு முழுமையான உதவிகளை அரசு வழங்கி வருகிறது என தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள் கூறுகையில், பகல்காம் பகுதியில் நடந்த தாக்குதலுக்கு பிறகு பயணிகள் பெரிதும் பயந்துள்ளனர். கிட்டத்தட்ட 90% பயணங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அடுத்த ஒரு மாதத்திற்கு பயண ரத்தாகலாம் என எண்ணுகிறோம். இதுவரை செய்து வந்த அனைத்து முயற்சிகளும் வீணாகிவிட்டது. மீண்டும் சுற்றுலா பயணிகளை காஷ்மீருக்கு ஈர்க்க அதிக உழைப்பு தேவைப்படும் என வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு கட்டணங்களை அதிகரிக்க கூடாது என விமான நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். ஸ்ரீநகர் வழித்தடத்தில் பயணிகள் அதிகரிப்பை கருத்தில் கொண்டு ஏர் இந்தியா, இண்டிகோ போன்ற நிறுவனங்கள் டில்லி, மும்பை வழியாக கூடுதலாக 4 விமானங்களை இயக்குகின்றன. மேலும் பயண தேதிகளில் மாற்றம் செய்ய விரும்பும் பயணிகளுக்கு கட்டணங்களில் தள்ளுபடி வழங்கப்பட்டுள்ளது. தற்போதைய நெருக்கடியான சூழ்நிலையில் பயணிகள் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. பாதுகாப்பு, போக்குவரத்து வசதிகள் மற்றும் கட்டண கட்டுப்பாடுகள் ஆகியவையும் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. ஆனாலும் இந்த தாக்குதல் சுற்றுலா பொருளாதாரத்தை பெரிதும் பாதித்துள்ளது.